ओम शांति VCD नंबर 1126 1126 मुरली डेट 11/8/1968 मुरली தேதி 11/8/1968 கிளாரிஃபிகேஷன் டேட் 19/6/2009 விளக்கம் கொடுத்த தேதி 19/6/2009 கிளாஸ் நடந்த இடம் TPG ஆந்திர பிரதேஷ் ओम शांति। ओम शांति। आज का प्रातः क्लास है இன்றைய காலை வகுப்பு 11 अगस्त 1968 11/8/1968 रूहानी बाप बैठ समझाते हैं। ஆன்மீக தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார்। समझाने वाला बेहद का जिस्मानी बाप नहीं है। புரிய வைப்பவர் எல்லைக்கு அப்பாற்பட்ட சரீரத்தின் தந்தை இல்லை। समझाने वाला रूहानी बाप है। புரிய வைப்பவர் ஆன்மீக தந்தை ஆவார்। और बेहद का बाप भी है। மற்றும் எல்லையற்ற தந்தையும் ஆவார்। और जिस्मानी बाप में बैठ करके समझाते हैं। மற்றும் சரீரத்தின் தந்தைக்குள் அமர்ந்து புரிய வைக்கிறார்। रूहानी बाप का नाम क्या है? அந்த ஆன்மீக தந்தையின் பெயர் என்ன? जरूर कहेंगे शिव। அவசியம் சிவன் என்று சொல்வார்கள்। उनकी बिंदी का ही नाम शिव है। அவருடைய புள்ளிக்கு பெயர் சிவன் ஆகும்। वो नाम कभी बदलता नहीं है। அந்த பெயர் எப்போதும் மாறுவதில்லை। और सबके नाम शरीरों के ऊपर होते हैं। மற்றவர்கள் அனைவருக்கும் சரீரத்தின் மீது பெயர் இருக்கிறது। शिव बाप भी जब शरीर बदलते हैं तो नाम भी बदल जाते हैं। சிவத்தந்தையும் சரீரத்தை மாற்றும் பொழுது பெயரும் மாறிவிடுகிறது। वो सभी का रूहानी बाप है। அவர் அனைவருக்கும் ஆன்மீக தந்தை ஆவார்। उनको भगवान भी कहा जाता है। அவருக்கு பகவான் என்றும் சொல்லப்படுகிறது। इनको नहीं, இவருக்கு இல்லை। अर्थात 67 में जिस ब्रह्मा के तन में बैठ, அப்படி என்றால் 68 அந்த வருடத்தில் எந்த பிரம்மாவின் சரீரத்துக்குள் அமர்ந்து शिव बाप बोल रहे थे, சிவத்தந்தை பேசிக் கொண்டிருந்தார்। उस ब्रह्मा की तरफ इशारा किया। அந்த பிரம்மாவின் பக்கமாக செய்கை காட்டினார்। इनको भगवान नहीं कहा जाता है। இவருக்கு பகவான் என்று சொல்ல முடியாது, சொல்லப்படுவதில்லை। उनको भगवान कहा जाता है। அவருக்கு பகவான் என்று சொல்லப்படுகிறது। जिस बेहद के जिस्मानी बाप में बैठकर எந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட சரீரத்தின் தந்தைக்குள் அமர்ந்து கொண்டு रूहानी बाप शिव समझाते हैं। ஆன்மீக தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார்। तुम बच्चों में भी नंबरवार पुरुषार्थ अनुसार ही समझते हैं। குழந்தைகளான உங்களுக்குள்ளும் கூட வரிசை கிரமமான புருஷார்த்தத்தின் படி புரிந்து கொள்கிறார்கள்।
बच्चे नंबरवार आत्माभिमानी हैं। ஏனென்றால் குழந்தைகள் வரிசை கிரமமான ஆத்மாபிமானியாக இருக்கிறார்கள். नंबरवार देह अभिमानी है। வரிசை கிரமமாக தேகாபிமானியாக இருக்கிறார்கள். जितना आत्माभिमानी होकर रहते हैं எந்த அளவுக்கு ஆத்மாபிமானியாக இருக்கிறார்களோ उतना ही समझते हैं। அந்த அளவுக்கு தான் புரிந்து கொள்கிறார்கள். ये जो आकाशवाणी कहते हैं எந்த இந்த ஆகாசவாணியை சொல்கிறாரோ अभी आकाशवाणी किसकी निकलती है? இப்போது இந்த ஆகாசவாணி யாரிடமிருந்து வெளிவருகிறது? யாரிடமிருந்து வெளிவருகிறது? ये मुख में जो पोलार है இந்த வாயில் போலார் இருக்கிறது, வெற்றிடம் இருக்கிறது. वहाँ से आकाशवाणी निकलती है। அங்கிருந்து ஆகாசவாணி வெளிவருகிறது. पोलार को आकाश कहा जाता है ना? போலாருக்கு ஆகாஷ் என்று ஆகாயம் என்று சொல்லப்படுகிறது. शिव बाबा के इस मुख को आकाश तत्व कहा जाता है। சிவபாபாவின் இந்த வாய்க்கு ஆகாசவாணி தத்துவம் என்று சொல்லப்படுகிறது. आकाश तत्व से वाणी तो सभी मनुष्यों की निकलती है। ஆகாச தத்துவத்திலிருந்து அனைவருடைய பேச்சும் கூட அங்கிருந்து தான் வெளிவருகிறது. जो भी आत्माएं हैं अपने बाप को भूल गई है। யாரெல்லாம் ஆத்மாக்களோ அவர்கள் தங்களுடைய தந்தையை மறந்து விட்டார்கள். भूल जाने के कारण अनेक प्रकार से गायन करते हैं। மறந்து போன காரணத்தினால் பல வகைகளாக மகிமை செய்கிறார்கள். परंतु जानते कुछ भी नहीं है। ஆனால் எதுவும் தெரிந்து கொள்வதில்லை. और गायन भी यहाँ इसी सृष्टि पर करते हैं। மகிமையும் இந்த சிருஷ்டியில் தான் செய்கிறார்கள். गायन करते हैं उनकी भावना के अनुसार। அவர்களுடைய பாவனையின் படி அவர்கள் மகிமை செய்கிறார்கள். सभी कामनाएं भी पूरी होती हैं। அனைத்து ஆசைகளும் பூர்த்தியாகிறது. और यहाँ इस दुनिया में तो बहुत कामनाएं रहती हैं। இங்கே இந்த உலகத்தில் பல ஆசைகள் இருக்கிறது. बरसात नहीं पड़ती है तो यज्ञ रचते हैं। மழை பெய்யவில்லை என்றால் யாகம் செய்கிறார்கள். कामना रहती है जल्दी से बरसात हो जाए। சீக்கிரமாக மழை பெய்யணும் என்று ஆசைப்படுகிறார்கள். परंतु समझते कुछ भी नहीं है। ஆனால் எதுவும் புரிந்து கொள்வதில்லை. कि बरसात कैसे होती है। மழை எப்படி பெய்கிறது என்று. ऐसे भी नहीं அப்படியும் இல்லை कि सदैव यज्ञ करने से बरसात हो जाती है। எப்போதும் யாகம் செய்வதனால் தான் மழை பெய்கிறது என்று அப்படியும் இல்லை. नहीं இல்லை. कहाँ फेमन पड़ता रहता है। எங்கேயாவது பஞ்சம் ஏற்பட்டால் भले यज्ञ करते हैं அவர்கள் யஜ்ஜத்தை என்னவோ செய்கிறார்கள், யாகம் செய்கிறார்கள். परंतु उस यज्ञ करने से भी कुछ होता नहीं है। ஆனால் அந்த யாகம் செய்வதனாலும் எதுவும் ஆகுவதில்லை. ये तो ड्रामा है। இது என்னவோ நாடகமாகும்.
आफतें जो भी आनी है वो आती ही रहती है। எந்த ஆபத்துக்கள் எல்லாம் வரணுமோ அது வருகிறது. और उन आफतों में மற்றும் அந்த ஆபத்துகளில் कितने ढेर मनुष्य मरते रहते हैं। எத்தனை ஏராளமான மனிதர்கள் இறந்து போகிறார்கள். कितनी रीढ़ बकरियां आदि मर जाती हैं। எத்தனை செம்மறி ஆடுகள் இறந்து விடுகின்றன. तो देखो मनुष्य कितने दुखी हो पड़ते हैं। பாருங்கள் மனிதர்கள் எவ்வளவு துக்கம் அடைகிறார்கள். क्या बरसात को बंद करने के लिए भी ये रचते हैं? என்ன மழை நின்று நிற்பதற்கும் கூட யாகம் செய்கிறார்களா? என்ன மழை நிக்கணும் என்று கூட மழை நிக்கணும் அதுக்கு கூட யாகம் செய்கிறார்களா? என்ன जब एकदम मूसलाधार बरसात पड़ती है எப்போது ஒரே அடியாக தொடர்ந்து மழை பெய்கிறதோ तो फिर यज्ञ रचेंगे। பிறகு யாகத்தை செய்வார்கள். इन सभी बातों को இந்த அனைத்து விஷயங்களையும் अभी तुम बच्चे समझते हो। இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். और तो कोई जान नहीं सकते। வேறு யாராலையும் தெரிந்து கொள்ள முடியாது. कहा का भी है रीढ़ बकरियां क्या जाने। பழமொழியும் உள்ளது, ஆடுகளுக்கும் செம்மறி ஆடுகளுக்கும் என்ன தெரியும். सुरमंडल के साज को தேவதைகளின் சமூகத்தை பற்றி என்ன தெரியும். उन साधुओं को अपना अहंकार कितना है। அந்த சாதுக்களுக்கு எவ்வளவு தங்களுக்கு அகங்காரம் இருக்கிறது. ये अक्षर मनुष्यों के लिए ही निकलते हैं। இந்த வார்த்தைகள் மனிதர்களுக்காகத்தான் வருகிறது. जिनमें सांडे मिसल अहंकार भरा है। யாருக்குள் அந்த முரட்டு காளைகளை போல அகங்காரம் இருக்கிறது. बंदरों के मिसल गुरुर गुरुर करते रहते हैं। குரங்குகளை போல முறைக்கிறார்கள். ये बाप खुद बैठ समझाते हैं। இந்த தந்தை சுயம் புரிய வைக்கிறார். महिमा भी बहुत करते हैं और फिर गालियां भी बहुत देते हैं। மகிமையும் அதிகமாக செய்கிறார்கள் மற்றும் நிந்தனையும் அதிகமாக செய்கிறார்கள். तुम तो वंडर खाते हो। நீங்கள் என்னவோ ஆச்சரியப்படுகிறீர்கள். बाबा की ग्लानी कब से शुरू हुई। பாபாவின் நிந்தனை எப்போது ஆரம்பமானது. जब से रावण राज्य शुरू हुआ विकार में गए। எப்போதிலிருந்து ராவண ராஜ்யம் ஆரம்பமானதோ விகாரங்கள் ஆரம்பமானதோ तब से ग्लानी शुरू हुई। அப்போதிலிருந்து நிந்தனை ஆரம்பமானது. ये गीता है मुख्य शास्त्र। இந்த கீதை முக்கியமான சாஸ்திரமாகும். उस मुख्य शास्त्र में ही पढ़ा है। அந்த முக்கியமான சாஸ்திரத்தில் இருக்கிறது. ईश्वर सर्वव्यापी है। ஈஸ்வரர் சர்வவியாபியாக இருக்கிறார். जब से ये बात मनुष्यों की बुद्धि में बैठी எப்போதிலிருந்து இந்த விஷயம் மனிதர்களுடைய புத்தியில் வந்து உட்கார்ந்ததோ तब से ही गिरने लग पड़े। அப்போதிலிருந்து தான் அவர்கள் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். क्योंकि बुद्धि को ठिकाना तो रहा नहीं। ஏனென்றால் புத்திக்கு ஒரு நிலையான இடம் கிடைக்கவில்லை.
सर्वव्यापी है तो बुद्धि कहाँ ठिकाने लगेगी। சர்வவியாபியாக இருக்கிறார் என்றால் புத்தி எங்கே நிலைக்கும்? गायन भी है, निंदा हमारी जो करे மகிமை இருக்கிறது. मित्र हमारा सोए। யாரு நிந்தனை செய்கிறார்களோ அவர்களே தான் நமக்கு நண்பர்களாவார்கள். अभी सबसे जास्ती हमारी ग्लानि किसने की है? இப்போது அனைவரை விட அதிகமாக நிந்தனை எங்களுக்கு யார் செய்திருக்கிறார்கள்? अभी माने कब? இப்போது என்றால் எப்போது? है? संगम युग में। சங்கம யுகத்தில். संगम युग में सबसे जास्ती हमारी ग्लानि किसने की है? சங்கம யுகத்தில் அனைவரை விட அதிகமாக நிந்தனை எங்களுக்கு யார் செய்திருக்கிறார்கள்? बच्चों ने ही की है। குழந்தைகள் தான் செய்திருக்கிறார்கள். तुम बच्चों ने की है। குழந்தைகளாகிய நீங்கள் தான் செய்திருக்கிறீர்கள். कैसे? எப்படி? हम बच्चे गिलानी करते हैं बाप की क्या? குழந்தைகளாகிய நாம் தந்தைக்கு நிந்தனை செய்கிறோமா என்ன? पहचानते हैं தெரிந்து கொள்கிறோம். तो गायन करते हैं தெரிந்து கொள்ளும் போது மகிமை செய்கிறோம். और फिर माया रावण फाइनल परीक्षा तक पूरा भुलाए देती है। பிறகு மாயா ராவணன் ஃபைனல் பரீட்சை வரைக்கும் மறக்கடித்து விடுகிறான். तो ग्लानि करने लग पड़ते हैं। பிறகு நிந்தனை செய்ய தொடங்கி விடுகிறார்கள். अभी फिर मित्र भी तुम बच्चे ही बने हो। இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் தான் நண்பர்களாகவும் ஆகியிருக்கிறீர்கள். यूं ग्लानि तो सारी दुनिया करती है। அப்படி பார்த்தால் முழு உலகமுமே நிந்தனை செய்கிறது. परंतु सारी दुनिया इतना बाप को पहचानती भी नहीं है। ஆனால் முழு உலகமும் தந்தையை இந்த அளவுக்கு தெரிந்து கொள்வதில்லை. इतना गायन भी नहीं करती है। இந்த அளவுக்கு மகிமையும் செய்கிறதில்லை. तो ग्लानि करने वालों में भी नंबर 1 तुम हो। எனவே நிந்தனை செய்பவர்களிலும் நம்பர் 1 ஆக நீங்கள் இருக்கிறீர்கள். फिर तुम ही मित्र अर्थात बच्चे बनते हो। பிறகு நீங்கள் தான் மித்திரனாக நண்பர்களாக நீங்கள் தான் ஆகிறீர்கள். तो देखो वंडरफुल बात है। பாருங்கள், வண்டர்ஃபுல்லான விஷயம். जो ग्लानि करते हैं वो मित्र बन जाते हैं। யாரு நிந்தனை செய்கிறார்களோ அவர்கள் நண்பர்களாகிறார்கள். सबसे नजदीक वाले मित्र हैं। அனைவரை விட அருகாமையில் இருப்பவர்கள் நண்பர்கள். मेरे बच्चे, என்னுடைய குழந்தைகள். बाप नहीं, தந்தை இல்லை. मित्र सबसे जास्ती बच्चे हैं। அனைவரை விட நண்பர்கள் குழந்தைகள் தான். बेहद का बाप कहते हैं எல்லையற்ற தந்தை சொல்கிறார், हमारी निंदा तुम बच्चों ने ही की है। எங்களுக்கு நிந்தனை குழந்தைகளாகிய நீங்கள் தான் செய்தீர்கள்.
से बच्चे எந்த குழந்தைகள் जो हमारे बहुत नजदीक थे, எந்த குழந்தைகள் அனைவரை விட அதிகமாக அருகாமையில் இருப்பவர்கள், जिनको हमने राज भाग दिया था, யாருக்கு நாங்கள் ராஜ்யபாகத்தை கொடுத்திருந்தோம், गीता भी तुम पढ़े हो, கீதையும் நீங்கள் படித்தீர்கள். और गीता पढ़ करके सर्वव्यापी समझ, கீதையை படித்து சர்வவியாபி என்று புரிந்து கொண்டு ग्लानि भी तुमने की है, நிந்தனையும் நீங்கள் தான் செய்தீர்கள். तो तुम ही मित्र ठहरे. எனவே நீங்கள் தான் நண்பர்களாகியிருக்கிறீர்கள். तुम अपकार भी करते हो, நீங்கள் அபகாரமும் செய்கிறீர்கள். कितनी ग्लानि करते हो, எவ்வளவு நிந்தனை செய்கிறீர்கள். फिर बाप तुम पर उपकार करते हैं. பிறகு தந்தை உங்களுக்கு உபகாரம் செய்கிறார். बाप कहेंगे ये बच्चे ही मेरे मित्र हैं, தந்தை சொல்வார் இந்த குழந்தைகள் தான் என்னுடைய நண்பர்கள் என்று. उसमें भी नंबरवार नजदीक वाले सबसे अपकारी बने. அதிலும் வரிசை கிரமமாக அனைவரை விட அபகாரம் செய்பவர்கள் எனக்கு அருகாமையில் இருப்பவர்கள். देखो பாருங்கள் कैसा वंडरफुल ड्रामा बना हुआ है. எப்படி வண்டர்ஃபுல்லான டிராமா உருவாக்கப்பட்டிருக்கிறது. ये है विचार सागर मंथन करने की बातें. இது விசார் சாகர் மந்தன் செய்யக்கூடிய விஷயங்களாகும். विचार सागर मंथन का भी कितना अर्थ निकालते हैं. விசார் சாகர் மந்தனுக்கு கூட எவ்வளவு அர்த்தங்களை சொல்கிறார்கள். कोई समझ भी नहीं सकता. யாராலும் புரிந்து கொள்ளவே முடியாது. बाप कहते हैं தந்தை சொல்கிறார் तुम ही हमको ग्लानि देते हो, நீங்கள் தான் எங்களுக்கு நிந்தனை செய்கிறீர்கள். गाली देते हो, निंदा அவதூறு செய்கிறீர்கள். करते आए हो. நிந்தனை செய்து கொண்டே வந்தீர்கள். और अभी देखो मैं तुम पर कितना उपकार करता हूँ. இப்போது பாருங்கள் நான் உங்களுக்கு எவ்வளவு உபகாரம் செய்கிறேன். कैसे उपकार करता हूँ? எப்படி உபகாரம் செய்கிறேன். तुम बच्चों की बुद्धि को குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியை एक बाप की स्मृति का ठिकाना देता हूँ. ஒரு தந்தையின் ஸ்மிருதியினுடைய நினைவினுடைய அந்த நிலைக்க வைக்கிறேன். ऊंचे ऊंचे एक बाप का परिचय देता हूँ. உயர்ந்ததிலும் உயர்ந்த ஒரு தந்தையின் அறிமுகத்தை தருகிறேன். तो तुम बच्चों की बुद्धि को एक ठिकाना मिल जाता है. எனவே குழந்தைகளாகிய உங்களுக்கு ஒரு புத்தியில் ஒரு நிலையான இடம் நிலைக்க வைக்கிறேன். बुद्धि ठिकाने लग जाने से புத்தி ஒரு இடத்தில் நிலைப்பதினால் तुम एकाग्र हो जाते हो. நீங்கள் ஒருநிலைப்பட்டு விடுகிறீர்கள். एकाग्र होने से ஒருநிலைப்பட்டு விடுவதனால் तुम अव्यभिचारी बन जाते हो. நீங்கள் அவ்விபச்சாரிகள் ஆகிறீர்கள். पवित्रता की पावर आने से
பவித்ரதாவின் சக்தி பவர் வருவதினால் तुम्हारे सारे पाप भस्म हो जाते हैं। உங்களுடைய அனைத்து பாவங்களும் பஸ்வமாகிறது। तो देखो मैं तुम पर कितना उपकार करता हूँ। எனவே பாருங்கள் நான் உங்களுக்கு எவ்வளவு உபகாரம் செய்கிறேன்। फिर तुम ही मेरे को सर्वव्यापी कहते हो। பிறகு நீங்கள் தான் என்னை சர்வவியாபி என்று சொல்கிறீர்கள்। गायन भी है, மகிமையும் இருக்கிறது। यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत, यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत, जब जब धर्म की ग्लानि होती है எப்பப்பெல்லாம் தர்மத்துக்கு நிந்தனை ஆகிறதோ तब तब मैं आता हूँ। அப்போதெல்லாம் நான் வருகிறேன்। ये भारत की ही बात है। இது பாரதத்தின் விஷயமாகும்। ग्लानि भी वो करते हैं, நிந்தனையும் அவர்கள் செய்கிறார்கள்। और फिर गायन भी वो ही करते हैं। மற்றும் அவர்களே மகிமையும் செய்கிறார்கள்। ग्लानि करते करते நிந்தனை செய்து செய்து कितने पतित बन गए। எவ்வளவு பतितமாகி விட்டார்கள்। वो ही फिर पावन बनते हैं। அவர்களே பிறகு பாவனமாகிறார்கள்। तो देखो எனவே பாருங்கள் ये कैसा वंडरफुल खेल है। இது எப்படி வண்டர்ஃபுல்லான விளையாட்டாக இருக்கிறது। शिव जयंती अथवा महाशिवरात्रि मनाते हैं। சிவ ஜெயந்தி மற்றும் மகா சிவராத்திரியை கொண்டாடுகிறார்கள்। वास्तव में अवतार तो एक ही है। உண்மையில் அவதாரம் என்னவோ ஒன்றுதான்। परंतु मूर्ख ऐसे हैं ஆனால் அப்படி முட்டாள்களாக இருக்கிறார்கள்। जो इतनी ग्लानि करने से पेट नहीं भरता, இந்த அளவுக்கு நிந்தனை செய்த பின்னரும் கூட அவர்களுடைய வயிறு நிரம்பவில்லை। तो युगो युगे अवतार कह दिया है। எனவே யுக யுகத்திலும் அவதாரம் அப்படி என்று சொல்லிவிட்டார்கள்। அவதாரம் எடுக்கிறார் என்று சொல்லிவிட்டார்கள்। हर युग में अवतार लेते हैं। ஒவ்வொரு யுகத்திலும் அவதாரம் எடுக்கிறார்। और फिर ठिक्कर भित्तर में ठोक देते हैं। பிறகு மண்ணாங்கட்டியில் சுவட்டிலும் போட்டு விட்டார்கள்। जानवरों में भी मेरे को व्यापी कर देते हैं। விலங்குகளிலும் கூட நான் வியாபித்து இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டார்கள்। बाप डोरापा देते हैं, தந்தை கம்ப்ளைண்ட் செய்கிறார், வருத்தமடைகிறார்। गीता पाठी पहला श्लोक पढ़ते हैं, यदा यदा हि धर्मस्य। கீதையை படிப்பவர்கள் முதல் ஸ்லோகம் அதாவது யதா யதா ஹி தர்மஸ்ய என்று படிக்கிறார்கள்। परंतु ये किसने कहा? ஆனால் இதை யார் சொன்னார்? कि जब जब धर्म की ग्लानि होती है तब तब मैं आता हूँ। எப்போதெல்லாம் நிந்தனை ஆகிறதோ தர்மத்துக்கு அப்போதெல்லாம் நான் வருகிறேன்। उसका नाम पता ठिकाना तो बताना चाहिए। அவருடைய பெயர் அதை வந்து சொல்லணும் இல்லையா, தெரிய வேண்டும் இல்லையா? कहते हैं सर्वव्यापी है। சொல்கிறார்கள் சர்வவியாபி என்று। तो देखो सबसे जास्ती ग्लानि तुम बच्चों ने की है। எனவே அனைவரை விட அதிகமாக நிந்தனை குழந்தைகளாக நீங்கள் செய்திருக்கிறீர்கள்। और सबसे अच्छे मित्र भी तुम बच्चे ही हो। மற்றும் அனைவரை விட நல்ல நண்பர்களும் நீங்கள்தான்। प्यारे से प्यारे बाप के बच्चे ही होते हैं।
அன்பிலும் அன்பானவர்கள் குழந்தைகள் தான் இருக்கிறார்கள். ये भी कहता है मेरे प्यारे बच्चे. இவரும் சொல்கிறார் என்னுடைய அன்பான குழந்தைகள் என்று. कोई से भी बात करेंगे तो बच्चे बच्चे ही कहेंगे. யாரிடமாவது பேசும்போது குழந்தைகளே குழந்தைகளே என்று சொல்கிறார். तुम्हारे मुख से कब ऐसे बच्चे बच्चे शब्द नहीं निकलेगा. உங்களுடைய வாயிலிருந்து எப்போதும் குழந்தைகளே குழந்தைகளே என்ற சொல் வரவே வராது. बाप की तो दृष्टि पक्की हो गई है. தந்தையுடைய பார்வை என்னவோ பக்காவாகிவிட்டது. कि सभी आत्माएं हमारे बच्चे हैं. அனைத்து ஆத்மாக்களும் நம்முடைய குழந்தைகள் என்று. और तुम में से एक भी ऐसा नहीं होगा உங்களுக்குள் ஒருவர் கூட அப்படி இருக்க மாட்டீர்கள் जिसके मुख से बच्चे बच्चे अक्षर निकलता हो. அவர்களுடைய வாயிலிருந்து குழந்தைகளே குழந்தைகளே என்ற வார்த்தைகள் வருவதற்கு. ये तो जानते हैं. இது என்னவோ தெரிந்திருக்கிறார்கள். कोई बच्चा किस मर्तबे वाला है. ஒரு குழந்தை எப்படிப்பட்ட பொசிஷன் உடையவராக இருக்கிறார்களோ. कोई क्या है. ஒரு சிலர் என்ன है तो सभी आत्माएं. அனைவரும் ஆத்மாக்கள் தான். ये भी ड्रामा बना हुआ है. இதுவும் டிராமா உருவாக்கப்பட்டிருக்கிறது. कोई हर्ष अथवा शोक की बात नहीं है. எந்த சந்தோஷமோ அல்லது துக்கத்துக்கான விஷயம் இல்லை, சோகத்துக்கான விஷயம் இல்லை. सभी हमारे बच्चे हैं. அனைவரும் எங்களுடைய குழந்தைகள். कोई ने मेहतर का शरीर धारण किया है. ஒருத்தர் என்னவோ ஒரு ஆத்மா என்னவோ கூலி வேலை செய்பவருடைய சரீரத்தை தாரணை செய்திருக்கிறார். उनको भी बच्चे बच्चे कहने की टेव पड़ गई है. அவர்களையும் கூட குழந்தையே குழந்தையே என்று சொல்வதற்கான அந்த பயிற்சி பழக்கம் ஏற்பட்டு விட்டது. क्योंकि बाबा की नजर में तो सभी आत्माएं ही आत्माएं हैं. ஏனென்றால் பாபாவின் பார்வையில் அனைவரும் ஆத்மாக்களே ஆத்மாக்கள் தான். फिर उनमें भी कोई बहुत गरीब है. பிறகு அவர்களுக்குள்ளும் கூட ஒரு சிலர் ஏழைகளாக இருக்கிறார்கள். और बाप को तो बहुत गरीब ही अच्छे लगते हैं. மற்றும் தந்தைக்கு என்னவோ ஏழைகள் தான் மிகவும் பிடிக்கும். क्योंकि उन गरीब बच्चों ने मेरी बहुत ग्लानि की है ड्रामा अनुसार. ஏனென்றால் அந்த ஏழை குழந்தைகள் தான் டிராமா பிளான் அனுசாரமாக எனக்கு நிந்தனை அதிகமாக செய்திருக்கிறார்கள். अभी फिर मेरे पास आए हैं. இப்போது என்னிடம் வந்திருக்கிறார்கள். तुम सबसे जास्ती पढ़े हो. நீங்கள் அனைவரை விட அதிகமாக படித்திருக்கிறீர்கள். तो तुमने ग्लानि भी सबसे जास्ती की है. எனவே நீங்கள் அதிகமாக அனைவரை விட நிந்தனையும் செய்திருக்கிறீர்கள். सभी की ग्लानि करते आए हो. அனைவரையும் நிந்தனை செய்து கொண்டே வந்தீர்கள். सिर्फ ये लक्ष्मी नारायण है வெறும் இந்த லட்சுமி நாராயணர் जिनकी काब ग्लानि नहीं की है. இவர்களுக்கு எப்போதும் நிந்தனை செய்ததில்லை. 11 अगस्त 68 की वाणी का दूसरा पेज. 11 ஆகஸ்ட் 1968 இரண்டாவது பக்கம். कृष्ण की देखो कितनी ग्लानि की है. கிருஷ்ணருக்கு பாருங்கள் எவ்வளவு நிந்தனை செய்திருக்கிறார்கள். वंडरफुल बात है. வண்டர்ஃபுல்லான விஷயம். कृष्ण बचपन का नाम. கிருஷ்ணர் குழந்தை பெயராகும். குழந்தை பருவத்தின் பெயர். बचपन में तो महात्मा होता है. குழந்தையாக இருக்கும் போது மகாத்மாவாக இருக்கிறது குழந்தை.
कृष्ण की ग्लानि करते हैं और नारायण की कोई ग्लानि नहीं। எனவே கிருஷ்ணருக்கு நிந்தனை செய்கிறார்கள், ஆனால் நாராயணனுக்கு எந்த நிந்தனையும் செய்வதில்லை. ये ज्ञान कितना अटपटा है। இந்த ஞானம் எந்த அளவுக்கு விசித்திரமானதாக இருக்கிறது. क्या कारण हुआ? என்ன காரணமானது? है कि कृष्ण बचपन का नाम, கிருஷ்ணர் குழந்தை பருவத்தின் பெயர், छोटेपन में कृष्ण, சின்ன வயதில் கிருஷ்ணர், बड़ा हो जाता है तो नारायण। பெரியவராக ஆகும் பொழுது நாராயணன் ஆகிறார். बड़ेपन की ग्लानि नहीं करते हैं பெரியவராக இருக்கும் பொழுது நிந்தனை இல்லை, செய்வதில்லை. और छोटेपन की इतनी ग्लानि। சின்ன வயதில் இந்த அளவுக்கு நிந்தனை இருக்கிறது. कोई कारण तो हुआ होगा। ஏதாவது காரணம் இருக்கும் இல்லையா? क्या कारण हुआ? என்ன காரணமானது? अरे कहाँ की बात है? எங்கிருக்கிற விஷயம்? बचपन की बात है, குழந்தை பருவத்தின் விஷயம். वो तो है, இது என்னவோ இருக்கு. लेकिन बचपने पुरुषार्थ की बात है। ஆனால் குழந்தை பருவம் என்றால் இங்கே புருஷார்த்தத்தின் விஷயம், संगम युग की बात है। சங்கம யுகத்தின் விஷயம். संगम युग में कृष्ण बच्चा है, சங்கம யுகத்தில் கிருஷ்ண குழந்தை, पढ़ाई पढ़ने वाला है, படிப்பை படிப்பவர், तो भूले करने वाला है। எனவே தவறுகள் செய்பவராக இருக்கிறார். पढ़ाई पूरी होती है, படிப்பு முடிகிறது, परिपक्व स्टेज आती है पुरुषार्थ की, புருஷார்த்தத்தின் பக்குவமான ஸ்டேஜ் வருகிறது. तो भूले करना बंद हो जाता है। அப்போது தவறுகள் செய்வது முடிந்து விடுகிறது, தவறுகள் செய்வது நின்று விடுகிறது. ऐसी ऐसी गुह्य बातें அப்படி அப்படி எல்லாம் ஆழமான விஷயங்கள் जो भेड़ बकरियां हैं वो थोड़ा ही समझेंगी। யார் செம்மறி ஆடுகள் இருக்கிறார்களோ அவர்கள் புரிந்து கொள்வார்களா என்ன? செம்மறி ஆடுகள் புரிந்து கொள்ளுமா என்ன? कौन है भेड़ बकरियां? யார் செம்மறி ஆடுகள்? है बेसिक ज्ञान में। பேசிக் ஞானத்திலா? वो सब भेड़ बकरियां हैं। அவர்கள் அனைவரும் செம்மறி ஆடுகளா? वो इन बातों को नहीं समझती है। அவர்கள் இந்த விஷயங்களை புரிந்து கொள்வதில்லை. कि शास्त्रों में जो भी ग्लानि अथवा गायन है சாஸ்திரங்களில் எந்த நிந்தனை இருக்கிறதோ மற்றும் எந்த மகிமைகள் இருக்கிறதோ वो संगम युग का है। அது சங்கம யுகத்தினுடையது. सतयुग त्रेता द्वापर कलयुग की बात नहीं है। சத்யுகம், திரேதாயுகம், துவாபர, கலியுகத்தின் விஷயங்கள் இல்லை. और न उन चारों युगों में भगवान आकर के जन्म लेते हैं। மற்றும் அந்த 4 யுகங்களிலும் பகவான் வந்து ஜன்மத்தை எடுத்துக்கொள்வதில்லை. न प्रत्यक्षता रूपी जन्म लेते हैं। மற்றும் பிரத்யக்ஷதா ரூபமான ஜன்மத்தையும் எடுத்துக்கொள்வதில்லை. इन बातों को समझने के लिए तो இந்த விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு என்னவோ सोने का बुद्धि रूपी बर्तन चाहिए। தங்கம் ரூபமான புத்தி கொண்ட பாத்திரம் வேண்டும்.
याद की यात्रा से ही सतो प्रधान बन सकता है। அது அதுபோல நினைவு யாத்திரையின் மூலம்தான் சத்தோ பிரதானமாக முடியும். याद की यात्रा है नहीं, நினைவு யாத்திரை जिसको याद करना है நினைவு யாத்திரை மட்டும் இல்லை, யாரை நினைவு செய்யணுமோ उसको पहचानते ही नहीं। அவரை தெரிந்து கொள்வதே இல்லை. नाम रूप गुण धाम जानते ही नहीं। பெயர் ரூபம் குணம் தாமம் பற்றி தெரிவதில்லை. समझते हैं बाप निराकार है, தந்தை நிராகாரர் என்று நினைக்கிறார்கள். बिंदी है, புள்ளியாக இருக்கிறார். बिंदी के 32 गुण दिखाई दिए। புள்ளிக்கு 32 குணங்களை காட்டியிருக்கிறார்கள். अब गुण और अवगुण साकार के होते हैं இப்போது நல்ல குணங்கள் மற்றும் கெட்ட குணங்கள் சாகாரத்துக்கு சரீரத்துக்கு இருக்குமா या निराकार के होते हैं। அல்லது நிராகாரருக்கு இருக்குமா? சாகார சரீரதாரிக்கு இருக்குமா அல்லது நிராகாரருக்கு இருக்குமா? इतनी भी बुद्धि नहीं है। இந்த அளவுக்கு கூட புத்தி இல்லை. कि शिवलिंग में जो बिंदु दिखाया है சிவலிங்கத்தில் புள்ளியை காட்டியிருக்கிறார்கள். वो शिव ज्योति बिंदु की यादगार है। அது சிவ ஜோதி புள்ளியின் நினைவார்த்தமாகும். और लिंग उस शरीरधारी की यादगार है। மற்றும் அந்த லிங்கம் அந்த சரீரதாரியின் நினைவார்த்தமா? बेहद के मनुष्य सृष्टि के बाप की यादगार है। எல்லையற்ற மனித சிருஷ்டி தந்தையின் நினைவார்த்தமா? जो अपने पुरुषार्थ की अंतिम स्टेज में அவர் தன்னுடைய புருஷார்த்தத்தின் கடைசி ஸ்டேஜில் निराकारी स्टेज धारण कर लेता है। நிராகார ஸ்டேஜை தாரணை செய்து விடுகிறார். इंद्रियां होते हुए भी जैसे कि है ही नहीं। இந்திரியங்கள் இருந்தாலும் இல்லாதது போல் இருக்கிறார். आंखें हैं கண்கள் இருக்கிறது, परंतु आंखों से जैसे देखते हुए भी नहीं देखना। ஆனால் கண்களால் பார்த்தாலும் பார்ப்பதில்லை. कान है காதுகள் இருக்கிறது, परंतु कानों से जैसे ग्लानी को सुनते हुए भी காதுகளால் நிந்தனைகளை கேட்டாலும் नहीं सुनना। கேட்காமல் இருப்பது. ऐसी याद की यात्रा की विशेषता है அதுபோல நினைவு யாத்திரையின் சிறப்பு இருக்கிறது. कोई कोई तो ऐसे हैं ஒரு சிலர் என்னவோ அப்படி இருக்கிறார்கள், जो यहाँ बाप के सामने बैठे भी पुरुषार्थ याद का थोड़ा ही करते हैं। தந்தையின் முன்னால் அமர்ந்திருக்கும் போது புருஷார்த்தம் தந்தையை நினைப்பதற்கான புருஷார்த்தம் செய்கிறார்களா என்ன? ये थोड़ा ही समझते हैं कि हम बिंदी बहुत छोटी आत्मा है। இதை புரிந்து கொள்கிறார்களா என்ன? நாம் சிறிய புள்ளி, சிறிய அளவிலான புள்ளியாக இருக்கிறோம், ஆத்மாவாக இருக்கிறோம் என்று நினைக்கிறார்களா என்ன? याद तो छोटी सी आत्मा को ही करना है ना। நினைவென்னவோ சிறிய அளவில் இருக்கிற ஆத்மாவை நினைவு செய்யணும் இல்லையா? ये बुद्धि में कोई कोई को आता भी नहीं है। இது புத்தியில் ஒரு சிலருக்கு வருவதே இல்லை. कि हम आत्मा நாம் ஆத்மா, अति सूक्ष्म स्टार हैं। நாம் ஆத்மா
அதி சூக்ஷ்மமான நட்சத்திரமாக இருக்கிறோம். हम आत्माओं का बाप ज्योति बिंदु भी अति सूक्ष्म स्टार है। ஆத்மாக்களாகிய நம்முடைய தந்தையும் அதி சூக்ஷ்மமானவராக இருக்கிறார். वो हमारा बाप भी है, टीचर भी है। அவர் நம்முடைய தந்தையாகவும் இருக்கிறார், டீச்சராகவும் இருக்கிறார். टीचर बनकर हमको समझाते भी हैं। டீச்சர் ஆகி நமக்கு புரிய வைக்கவும் செய்கிறார். तो ये बातें बुद्धि में आना असंभव हो जाती हैं। எனவே இந்த விஷயங்கள் புத்தியில் வருவது வாய்ப்பில்லாமல் போய்விடுகிறது. बाबा बाबा कहते तो रहते हैं, பாபா பாபா என்னவோ சொல்லிக் கொண்டேதான் இருக்கிறார்கள். ये भी गायन है, दुख में सुमिरन सब करें। இதுவும் மகிமை இருக்கிறது, துக்கத்தில் அனைவரும் நினைக்கிறார்கள். भगवान वाच भी है, दुख பகவானுடைய வாக்கியமும் இருக்கிறது, में सभी याद करते हैं। துக்கத்தில் என்னை அனைவரும் நினைக்கிறார்கள், सुख में कोई याद नहीं करता। சுகத்தில் யாரும் நினைவு செய்வதில்லை. स्वर्ग में याद करने की दरकार ही नहीं रहती। சொர்க்கத்தில் நினைவு செய்வதற்கு அவசியமே இருப்பதில்லை. यहाँ इस दुनिया में तो कितनी दुख, कितनी இந்த உலகத்தில் இப்போது எந்த அளவுக்கு துக்கம் இருக்கிறது, आफतें आ जाती हैं। எவ்வளவு ஆபத்துக்கள் முதலியவை வருகிறது. याद करते रहते हैं, हे भगवान रहम करो। நினைவு செய்து கொண்டே இருக்கிறார்கள், பகவானே கருணையை காட்டுங்கள், कृपा करो। கிருபை செய்யுங்கள். अभी भी बच्चे बनते हैं, இப்போதும் கூட குழந்தைகள் ஆகிறார்கள். तो लिखते हैं बाबा எழுதுகிறார்கள், कृपा करो, பாபா எங்களுக்கு கிருபையை காட்டுங்கள், शक्ति दो, रहम சக்தியை கொடுங்கள், करो। கருணையை காட்டுங்கள். बाबा लिख देते हैं, பாபா எழுதி விடுகிறார், शक्ति तो आप ही योग बल से मिलेगी। சக்தி தானாகவே யோக பலத்தினால் கிடைக்கும். चाहे जितनी शक्ति ले लो। எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு சக்தியை எடுத்துக்கொள்ளுங்கள். अपने पर कृपा, अपने पर रहम अपने आप ही करो ना। உங்களின் மீது தாங்களே கிருபை மற்றும் கருணையை கொண்டுள்ளனும், நீங்களே உங்களுக்கு கிருபையும் மற்றும் கருணையும் காட்டிக்கொள்ளணும். मांगने की इसमें क्या बात है? கேட்பதற்கு என்ன விஷயம் இருக்கிறது? अपने आप अपने को राज तिलक दो। உங்களுக்கு நீங்களே ராஜ திலகத்தை போட்டுக் கொள்ளுங்கள். मैं तो युक्ति बताता हूँ என்னவோ யுக்தியை சொல்கிறேன், कि कैसे अपने आप को राज तिलक दे सकते हो। எப்படி உங்களுக்கு நீங்களே ராஜ திலகத்தை கொடுக்க முடியும். टीचर तो पढ़ने की युक्ति बताते हैं ना। டீச்சர் என்னவோ படிப்பதற்கு யுக்தியை சொல்கிறார் இல்லையா? स्टूडेंट का काम है पढ़ना, ஸ்டூடெண்டின் வேலை படிப்பதாகும், और डायरेक्शन पर चलना। டைரக்ஷன் படி நடக்கணும். टीचर को कोई गुरु थोड़ा ही कहा जाता है। டீச்சரை யாராவது குரு என்று சொல்வார்களா என்ன? जो कृपा अथवा आशीर्वाद करे। கிருபை மற்றும் ஆசீர்வாதம் செய்வதற்கு. बाप कहते हैं தந்தை சொல்கிறார், ये तो पुरुषार्थ है। என்னவோ புருஷார்த்தமாகும். इस पुरुषार्थ में जो जितना रेस करना चाहे उतनी करे। இந்த புருஷார்த்தத்தில் யார் எந்த அளவுக்கு ரேஸ் செய்ய வேண்டுமோ, செய்ய விரும்புகிறார்களோ அவ்வளவு செய்யலாம்.
जो अच्छे बच्चे होंगे யார் நல்ல குழந்தைகளாக இருப்பார்களோ वो पुरुषार्थ में दौड़ेंगे, அவர்கள் புருஷார்த்தத்தில் ஓடுவார்கள். और जो बुद्धू होंगे புத்துவாக இருப்பார்களோ, யார் அறியாதவங்களாக இருப்பார்களோ वो दुनियावी बातों में लटक पड़ेंगे. அவர்கள் உலகத்தின் விஷயங்களிலேயே தொங்கிக் கொண்டிருப்பார்கள். ऐसे तो हर बच्चा स्वतंत्र है. அப்படி என்னவோ ஒவ்வொரு குழந்தையும் சுதந்திரமானவர்கள். जितना पुरुषार्थ में दौड़नी हो எவ்வளவு புருஷார்த்தத்தில் ஓட்டம் ஓடணுமோ उतना दौड़ो, அந்த அளவுக்கு ஓடுங்கள். क्योंकि ये तो आत्मा का पुरुषार्थ है. ஏனென்றால் இது ஆத்மாவின் புருஷார்த்தமாகும். आत्मा का कनेक्शन अनेक जन्मों से है. ஆத்மாவின் கனெக்ஷன் பல ஜன்மங்களோட இருக்கிறது. ये देह का पुरुषार्थ नहीं है. தேகத்தின் புருஷார்த்தம் இல்லை. देह का जो प्रयत्न करते हैं தேகத்துக்காக எந்த முயற்சி செய்கிறார்களோ उससे तो एक जन्म की प्राप्ति होती है. அதன் மூலமாக ஒரு ஜன்மத்துக்கு மட்டும்தான் பிராப்தி ஆகிறது. ये तो आत्मा का पुरुषार्थ है. ஆத்மாவுக்கான புருஷார்த்தம் अनेक जन्मों की प्राप्ति हो பல जाती है. ஜன்மங்களுக்கு பிராப்தி ஆகி விடுகிறது. याद की यात्रा की दौड़ है. யாத்திரையின் ஓட்டமாகும். अभी तुम बच्चों ने ஒரு குழந்தைகளாகிய நீங்கள் दौड़ी पहनते पहनते ஓடி बहन भाई का भी नाता तोड़ दिया. சகோதரன் சகோதரி என்ற உறவையே உடைத்து விட்டீர்கள். बहन भाई का नाता भी छूट गया. சகோதரன் சகோதரி என்ற உறவே விடுபட்டு விட்டது. कौन सा नाता बन गया? உறவு ஆகிவிட்டது. अगर पति पत्नी भी है கணவன் மனைவி இருக்கிறார்கள் என்றால் तो आपस में बहन भाई भी नहीं है. தங்களுக்குள் சகோதரன் சகோதரி கூட இல்லை. ब्रह्मा कुमार कुमारी भी नहीं है. क्या பிரம்மகுமாரியும் இல்லை. क्या है? இது என்ன? भाई भाई है. சகோதரன் भाई भाई तो स्वतंत्र होते हैं. சகோதரன் சகோதரன் என்னவோ சுதந்திரமாக இருக்கிறார்கள். भाई भाई समझो. சகோதரன் சகோதரன் என்று புரிந்து கொள்ளுங்கள். परंतु फिर भी क्रिमिनल आई छूटती नहीं है. ஆனாலும் கூட அந்த கிரிமினல் ஐ விடுவதே இல்லை. वो क्रिमिनल आई अपना काम करती रहती है. அந்த கிரிமினல் ஐ தன்னுடைய வேலையை செய்து கொண்டே இருக்கிறது. इस समय इस कलयुगी दुनिया में இந்த நேரத்தில் இந்த கலியுக உலகத்தில் सभी मनुष्यों के अंग क्रिमिनल हैं. அனைத்து மனிதர்களுடைய உறுப்புகள் கிரிமினலாக இருக்கிறது. किसी को लात मारी, யாரையாவது காலால் உதைத்தால், फूसा मारा குத்து குத்தினால் तो अंग क्रिमिनल हुआ ना. எனவே அப்போது அந்த உறுப்புகள் கிரிமினல் ஆனதில்லையா? एक एक अंग क्रिमिनल है. ஒவ்வொரு உறுப்பும் கிரிமினல் ஆகி இருக்கிறது. वहाँ नई दुनिया स्वर्ग में तो அங்கே புது உலகம் சொர்க்கத்தில் कोई भी अंग क्रिमिनल नहीं होगा. எந்த ஒரு இந்திரியங்களும் கிரிமினல் ஆகி இருக்காது. कोई को चोट नहीं मारेंगे. யாரும் யாரையும் வந்து அடிக்க மாட்டார்கள்.
यहाँ तो हर एक अंग से क्रिमिनल काम करते रहते हैं। இங்கே என்னவோ ஒவ்வொரு உறுப்பினாலும் கிரிமினல் வேலையை செய்கிறார்கள். अब बताओ, இப்போது சொல்லுங்கள், सबसे जास्ती क्रिमिनल अंग कौन सा है? அனைத்தை விட கிரிமினலான உறுப்பு எது? कहेंगे आंख। கண்கள் என்று சொல்வார்கள். विकार की आस पूरी नहीं हुई, விகாரத்தின் ஆசை தீரவில்லை என்றால் तो फिर हाथ चलाने पर लग पड़ते हैं। பிறகு கையால் வேலை செய்ய தொடங்குகிறார்கள், கையால் அடிக்க தொடங்குகிறார்கள். परंतु कहेंगे पहले पहले है आंख। ஆனால் சொல்வாங்க முதலில் கண்கள் என்று தான் சொல்வாங்க. तब सूरदास की कहानी भी है। அப்போது சூரதாசரின் கதையும் இருக்கிறது. वो एक कहानी लिख दी है, அவர் ஒரு கதையை எழுதினார். समझ कुछ भी नहीं है। எதுவும் புரிதல் இல்லை. अब कोई सोचे, இப்போது யாராவது யோசிக்கணும், सर्प को पकड़ करके कैसे चढ़ेगा? பாம்பை பிடித்துக் கொண்டு எப்படி ஏறுவாங்க? तुलसीदास के लिए लिख दिया है। துளசிதாசருக்காக எழுதிவிட்டார். कि ससुराल में गया, மாமனார் வீட்டுக்கு சென்றார். तो सर्प को पकड़ करके चढ़ गया। அவர் பாம்பை பிடித்துக் கொண்டு ஏறிவிட்டார். ये तो असंभव बात है। இது என்னவோ நடக்க முடியாத விஷயம். शिव बाबा तो कोई शास्त्र पढ़ा हुआ नहीं है। சிவபாபா என்னவோ அவர் சாஸ்திரங்களை படித்தவர் இல்லை. कहेंगे ये रथ पढ़ा हुआ है। இந்த ரதம் தான் படித்திருக்கிறார் என்று சொல்வாங்க. शिव बाबा तो ज्ञान का सागर कहा जाता है। சிவபாபா என்னவோ ஞானத்தின் கடல் என்று சொல்லப்படுகிறார். कहेंगे ज्ञानी तो सन्यासी है। சொல்றாங்க ஞானி சந்நியாசி என்று, சந்நியாசிகள் ஞானி என்று சொல்கிறார்கள். ये फिर उनको ज्ञान सागर क्यों कहते हैं? அவரை வந்து ஞானக்கடல் என்று ஏன் சொல்றாங்க? எப்படி சொல்லிட்டாங்க? ये बात तुम समझते हो। இந்த விஷயம் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். क्या समझते हो? என்ன புரிந்து கொள்கிறீர்கள்? कि शिव बाबा कोई थोड़े ही पुस्तक उठाता है। சிவபாபா புத்தகத்தை எடுக்கிறாரா என்ன? फिर ये कागज की पुस्तक कौन उठाता है? பிறகு இந்த காகிதத்தாலான புத்தகத்தை யார் எடுக்கிறார்? है? शिव बाबा तो टीचर है। சிவபாபா என்னவோ டீச்சர். टीचर का काम है समझाने देना। டீச்சரின் வேலை புரிய வைப்பது. स्टूडेंट का काम है पुस्तक पढ़ना। ஸ்டூடெண்டின் வேலை புத்தகத்தை படிப்பது और समझाने लेना। மற்றும் புரிய வைத்தல். बाकी शिव बाबा को पुस्तक पकड़ने की दरकार नहीं है। மற்றபடி சிவபாபாவுக்கு புத்தகத்தை பிடிப்பதற்கு அவசியம் இல்லை. यहाँ पढ़ने वाला है இங்கே படிப்பவர் कौन? कृष्ण बच्चा। யாரு? கிருஷ்ண குழந்தை. बाप कहते हैं मैं कोई पुस्तक नहीं पढ़ता हूँ, தந்தை சொல்கிறார் நான் எந்த ஒரு புத்தகத்தையும் படிப்பதில்லை, न उठाता हूँ
மற்றும் எடுப்பதும் இல்லை. मैं तो स्वयं ही नॉलेजफुल हूँ நான் சுயம் நாலேஜ்ஃபுல் ஆக இருக்கிறேன். और मैं सारी मनुष्य सृष्टि का बीज रूप हूँ. மற்றும் நான் முழு மனித சிருஷ்டி மரத்துக்கு விதை ரூபமாக இருக்கிறேன். ये सृष्टि रूपी झाड़ है ना, இது சிருஷ்டி ரூபமான மரம் இல்லையா? उनका रचयिता है बाप बीज. அந்த மரத்தின் படைப்பவர் தந்தை விதை ஆவார். सृष्टि साकार है சிருஷ்டி சாகாரம். तो साकार सृष्टि का रचयिता बीज भी साकार है. பிறகு சாகார சிருஷ்டியின் படைப்பவரும் கூட விதையும் அவரும் சாகாரம்தான். परंतु उस साकार बीज में ஆனால் அந்த சாகார விதையில் निराकार बीज ज्योति बिंदु आत्मा प्रवेश है. நிராகார ஜோதி புள்ளியாக இருக்கிற விதை பிரவேசமாகி இருக்கிறார். तो बाप समझाते हैं मैं बीज रूप हूँ. எனவே தந்தை புரிய வைக்கிறார், நான் விதை ரூபமாக இருக்கிறேன். मेरा स्थान मूल वतन में है. என்னுடைய இடம் மூலவதனத்தில் இருக்கிறது. अभी मैं इस शरीर में विराजमान होता हूँ. இப்போது நான் இந்த சரீரத்தில் வீற்றிருக்கிறேன். और तो कोई ये बात कह ही नहीं सकता कि मैं इस शरीर में विराजमान हूँ. வேற யாரும் இப்படி சொல்லவே முடியாது, நான் இந்த சரீரத்தில் வீற்றிருக்கிறேன் என்று. ये भी बात कोई नहीं कह सकता कि मैं इस मनुष्य सृष्टि का बीज रूप हूँ. மற்றும் நான் இந்த மனித சிருஷ்டியின் விதை ரூபம் என்று இந்த விஷயத்தையும் யாராலும் சொல்ல முடியாது. न कोई कह सकता है कि मैं परमपिता परमात्मा हूँ. மற்றும் நான் பரம்பிதா பரமாத்மா என்றும் யாராலும் சொல்ல முடியாது. कोई भी नहीं कह सकेंगे. யாராலையும் சொல்ல முடியாது. सेंसिबल कोई अच्छा बच्चा हो, யாராவது சென்சிபிள் ஆன நல்ல குழந்தையாக இருந்தால் उनको कोई कहे ईश्वर सर्वव्यापी है, அவருக்கு யாராவது ஒருவேளை ஈஸ்வரன் சர்வவியாபியாக இருக்கிறார் என்று சொன்னால் तो झट पूछेगा तुम அவர் உடனே கேட்பார், भी ईश्वर हो क्या? நீயும் ஈஸ்வரனா என்ன என்று கேட்பாங்க. अगर कहे हाँ ஒருவேளை ஆம் हम भी ईश्वर हूँ, நாங்களும் ஈஸ்வரர் தான் என்று சொன்னால் ஒருவேளை तो झट जूता उतार के उनको लगा दे. உடனே செருப்பெடுத்து முகத்தில் வந்து அடிப்பாங்க. इनको யாரை? जो कहेंगे हम ईश्वर हूँ. யாரு? நாங்கள் தான் ஈஸ்வர் என்று சொன்னவர்களை. ये क्या? இது என்ன? तुम अपन को अल्लाह कहते हो? நீங்கள் உங்களை அல்லாஹ் என்று சொல்கிறீர்கள். ये तो हो ही नहीं सकता. இது என்னவோ இப்படி இருக்கவே முடியாது. दो चार जूतियां मुंह में लगा दे, 2-4 செருப்படியை முகத்தில் வந்து அடிக்கணும். परंतु इस समय ஆனால் இந்த நேரத்தில் ऐसा सेंसिबल बच्चा तो कोई है नहीं. அப்படி சென்சிபிளான குழந்தை யாருமே இல்லை. कोई को अल्लाह का पता ही नहीं है. யாருக்கும் அல்லாவை பற்றி தெரிவதில்லை. खुद ही कहते रहते हैं சுயம் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள், अल्लाहु अकबर. அல்லாஹு அக்பர் என்று. वो भी अंग्रेजी में कहते हैं அவர்களும் ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள், ओमनी प्रेजेंट.
ஆம்னி பிரசன்ட், சர்வவியாபி. अगर अर्थ समझे तो कब नहीं कहें। ஒருவேளை அர்த்தத்தை புரிந்து கொண்டால் எப்போதும் சொல்ல மாட்டார்கள். अभी तुम बच्चे सर्वव्यापी कहेंगे क्या? இப்போது நீங்கள் சர்வவியாபி என்று சொல்வீர்களா என்ன? कहेंगे? சொல்வீங்களா? क्यों नहीं कहेंगे? ஏன் சொல்ல மாட்டீர்கள்? इसलिए नहीं कहेंगे ஏன் சொல்ல மாட்டீர்கள் என்றால் कि तुम्हारी बुद्धि को एक ठिकाना मिल गया है। உங்களுடைய புத்திக்கு ஒரு நிலையான இடம் கிடைத்து விட்டது. तुम एक व्यापी पक्का समझते हो। நீங்கள் ஒரு வியாபி என்று பக்காவாக புரிந்து கொள்கிறீர்கள். तुम में से अगर कोई हो, ஒருவேளை உங்களுக்குள் யாராவது இருந்தால் ஒருத்தர் कि कहे हम सर्वव्यापी हैं, நாங்கள் சர்வவியாபி என்று சொன்னால் कह करके देखे சொல்லி பார்க்கட்டும். कि हम ईश्वर के रूप हैं। நாங்கள் ஈஸ்வரனின் ரூபம் என்று ये कहना तो बड़ी भारी ग्लानि है। இது போல சொல்வது மிக பெரிய அளவிலான நிந்தனையாகும். अथाह गालियां देने वाली बात है। இது மிக அதிகமாக நிந்தனை செய்யக்கூடிய விஷயமாகிறது. पत्थर में, भित्तर में, मिट्टी में मिलाई देते हैं। கல்லில், மண்ணில், சுவற்றில் கலந்து விட்டார்கள். बच्चे अभी जानते हैं शिव बाबा की जयंती। பெண் குழந்தைகள் இப்போது தெரிந்திருக்கிறார்கள் சிவபாபாவின் ஜெயந்தி. सो नए विश्व की जयंती। அதேதான் புது விஸ்வத்தின் ஜெயந்தி ஆகும். क्या? என்ன? कब जयंती होती है? எப்போது ஜெயந்தி ஆகிறது? शिव बाबा की पहली असली जयंती कब मनाई जाए? சிவபாபாவுக்கு முதல் ஜெயந்தி எப்போது கொண்டாடணும்? जब नई दुनिया की स्थापना हो। எப்போது புதிய உலகத்தின் ஸ்தாபனை ஆகுமோ उसमें पवित्रता, सुख, शांति सभी कुछ आ जाता है। அதில் பவித்ரதா, சுகம், சாந்தி அனைத்தும் வந்து விடுகிறது. शिव बाप है, சிவ தந்தை இருக்கிறார். अकेला तो आता नहीं है। தனியாக என்னவோ வரமாட்டார். कृष्ण बच्चा भी साथ में है। கிருஷ்ண குழந்தையும் உடன் இருக்கிறார். तो कहेंगे शिव जयंती सो कृष्ण जयंती। எனவே சிவ ஜெயந்தி தான் கிருஷ்ண ஜெயந்தி ஆகும். भक्ति मार्ग में शिव जयंती भी रात को मनाते हैं। பக்தி மார்க்கத்தில் சிவ ஜெயந்தியையும் இரவில் கொண்டாடுகிறார்கள். और कृष्ण जयंती भी रात को ही मनाते हैं। மற்றும் கிருஷ்ண ஜெயந்தியையும் இரவில் கொண்டாடுகிறார்கள். तो कहेंगे शिव जयंती सो दशहरा जयंती। எனவே சிவ ஜெயந்தி தான் தசரா ஜெயந்தி ஆகும். दीपमाला जयंती, தீபமாலை ஜெயந்தி, सो स्वर्ग जयंती। அதே சொர்க்க ஜெயந்தி ஆகும். उसमें सभी जयंतियां आ जाती हैं। அதில் அனைத்து ஜெயந்திகளும் வந்து விடுகிறது. शिव जयंती से சிவ ஜெயந்தியினால் सभी बड़े दिनों की जयंतियां आ जाती हैं।
அனைத்து நல்ல நாட்களின் ஜெயந்தி வந்து விடுகிறது. ये सभी बातें बाप बैठ समझाते हैं. இந்த அனைத்து விஷயங்களையும் தந்தை புரிய வைக்கிறார். दस विकारों का हरण किया, 10 விகாரங்களை போக்கிவிட்டால் मन स्वर्ग स्थापन हुआ. அதாவது சொர்க்கம் ஸ்தாபனை ஆனது. तो कहेंगे स्वर्ग जयंती दशहरा जयंती. எனவே ஸ்வர்க ஜெயந்தி, தசரா ஜெயந்தி. शिव प्रत्यक्ष हो जाता है சிவன் பிரத்யக்ஷமாகி விடுகிறார். और शिव अपने आप तो अपने को नहीं प्रत्यक्ष करता. மற்றும் சிவன் என்னவோ தன்னை தானே பிரத்யக்ஷம் செய்து கொள்ள மாட்டார். बच्चों के द्वारा ही बाप प्रत्यक्ष होते हैं. குழந்தைகளின் மூலமாகத்தான் தந்தை பிரத்யக்ஷமாகிறார். तो कहेंगे कृष्ण जयंती. எனவே சொல்வாங்க கிருஷ்ண ஜெயந்தி என்று சொல்வாங்க. तुम कितना अच्छी रीति समझते हो. நீங்கள் எவ்வளவு நல்ல முறையில் புரிந்து கொள்கிறீர்கள். परंतु वो तो जैसे कि मुर्दे हैं. ஆனால் அவர்கள் என்னவோ பிணங்களைப் போல இருக்கிறார்கள். तुम कितना जगाते हो फिर भी जगते ही नहीं. நீங்கள் எவ்வளவு எழுப்புகிறீர்கள், அப்போதும் அவர்கள் எழுந்து கொள்வதில்லை. कितनी घोर अज्ञान नींद में सोए पड़े हैं. அவர்கள் விழித்துக் கொள்ளவில்லை, எவ்வளவு கோர அஞ்ஞான தூக்கத்தில் தூங்குகிறார்கள். भक्ति को कहा जाता है अज्ञान. பக்திக்கு அஞ்ஞானம் என்று சொல்லப்படுகிறது. अज्ञान में सीढ़ी नीचे ही उतरते जाते हैं. அஞ்ஞானத்தில் படியில் இறங்கிக் கொண்டே வருகிறார்கள். ज्ञान से होती है सदगति. ஞானத்தினால் சத்கதியாகிறது. भक्ति से होती है दुर्गति. பக்தியினால் துர்கதியாகிறது. बाप कहते हैं தந்தை சொல்கிறார், मैं आकर के सर्व की सदगति करता हूँ. நான் வந்து அனைவருக்கும் சத்கதி செய்கிறேன். सर्व माना सभी मनुष्य मात्र की सदगति करता हूँ. சர்வ என்றால் அனைத்து மனிதர்களுக்கும் வந்து சத்கதி செய்கிறேன். 11:68 की वाणी का तीसरा पेज. மூன்றாவது பக்கம் 11:868. तो स्वर्ग और नरक का राज तुम बच्चे समझते हो. சொர்க்கம் மற்றும் நரகத்தின் ரகசியங்கள் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். और ये राज बाप तुम बच्चों को संगम पर ही बैठ करके समझाते हैं. மற்றும் இந்த ரகசியங்களை தந்தை வந்து சங்கம யுகத்தில் உங்களுக்கு புரிய வைக்கிறார். ये अखबारें हैं, இந்த நியூஸ் பேப்பர்ஸ், ये तो तुम्हारी ग्लानि करते हैं. இந்த நியூஸ் பேப்பர்ஸ் உங்களை நிந்தனை செய்கிறது. तो तुमको लिख देना चाहिए எனவே நீங்கள் எழுத வேண்டும். कि निंदा हमारी जो करे मित्र हमारा सोए. யார் எங்களுக்கு நிந்தனை செய்கிறார்களோ அவர்கள்தான் எங்களுக்கு நண்பர்கள் ஆகிறார்கள். अखबार वाले भी हमारे मित्र हैं. நியூஸ் பேப்பர் காரங்களும் நமக்கு நண்பர்கள் தான். ठाकुर से कहना चाहिए, பெருமையாக சொல்லிவிட வேண்டும். नहीं तो बच्चे डर जाते हैं. இல்லை என்றால் குழந்தைகள் பயப்படுகிறார்கள். ये तो साफ लिख देना चाहिए, निंदा हमारी जो करे मित्र हमारा सोए. இதை தெளிவாக எழுதிவிட வேண்டும். யார் எங்களை நிந்தனை செய்கிறார்களோ அவர்கள்தான் எங்களுடைய நண்பர்கள் என்று. तुम अखबार वालों की हम सदगति जरूर करेंगे.
நியூஸ் பேப்பர் காரர்களான உங்களுக்கு நாங்கள் அவசியம் சத்கதியை செய்வோம். अभी तुम जितना चाहे उतना गालियां दो, उतनी ग्लानी कर लो. நீங்கள் இப்போது எங்களை எவ்வளவு நீங்கள் விரும்பினாலும் எவ்வளவு வந்து நிந்தனையும் செய்யுங்கள், அவதூறும் செய்யுங்கள், எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு செய்யுங்கள். हमारे बाप ईश्वर की भी ग्लानी करते हो. எங்களுடைய தந்தையாக இருக்கிற ஈஸ்வரருக்கும் நீங்கள் நிந்தனை செய்கிறீர்கள். ईश्वर को भी तुम नहीं छोड़ते हो तो हमको कैसे छोड़ोगे? ஈஸ்வரரையும் நீங்கள் விட்டு விடுவதில்லை, பிறகு எங்களை நீங்கள் எப்படி விட்டு விடுவீர்கள்? हमारी ग्लानी किया तो क्या हुआ? எங்களை நிந்தனை செய்தால் என்ன ஆகுது? हम तुम्हारी सदगति जरूर करेंगे. நாங்கள் உங்களுக்கு அவசியம் சத்கதியை செய்வோம். अगर नहीं चाहेंगे ஒருவேளை நீங்கள் விரும்பவில்லை என்றால் तो भी हम नाक पकड़ करके तुमको सदगति में ले जाएंगे. அப்போதும் கூட நாங்கள் உங்களுடைய மூக்கை பிடித்துக்கொண்டு சத்கதிக்கு அழைத்து செல்வோம். ऐसा कहने में डरने की तो कोई बात ही नहीं. அதுபோல சொல்வதற்கு பயப்படுவதற்கான விஷயமே இல்லை. जो कुछ करते हैं कल पहले भी किया है. எதை ஒன்றும் செய்கிறார்களோ கல்பத்துக்கு முன்னாலும் செய்திருக்கிறார்கள். बाप आकर के सर्व की सदगति करेंगे. தந்தை வந்து அனைவருக்கும் சத்கதியை செய்வார். बोलो, சொல்லுங்கள். तुमने हमारे बाप को बहुत बहुत गाली दी है. நீங்கள் எங்களுடைய தந்தையை மிக மிக வந்து நிந்தனை செய்திருக்கிறீர்கள். तो भी बाप सभी की सदगति जरूर करेंगे. அப்போதும் கூட தந்தை அனைவருக்கும் சத்கதி செய்வார். हम प्रजापिता ब्रह्मा कुमार कुमारियां நாங்கள் பிரஜாபிதா பிரம்மகுமார் பிரம்மகுமாரிகள் तुम जैसों की भी सदगति जरूर करेंगे. உங்களை போன்றவர்களுக்கு கூட அவசியம் சத்கதி செய்வோம். अच्छी तरह से फटकार लगाना चाहिए. நன்றாக தெளிவாக சொல்லிவிட வேண்டும். अबलाओं पर अत्याचार तो कल्प पहले भी हुआ था. அவலைகளின் மீது கொடுமைகள் வந்து கல்பத்துக்கு முன்னால் கூட நடந்திருக்கிறது. अखबार वाले ग्लानी करते हैं, நியூஸ் பேப்பர்காரர்கள் நிந்தனை செய்கிறார்கள். तो अबलाएं बंधन में आ जाती है. அப்போது அவலைகள் பந்தனத்தில் வந்து விடுகிறார்கள். तो उनको याद दिलाना चाहिए. எனவே அவர்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும். कि द्रौपदी जैसी अबलाओं पर पहले भी अत्याचार हुए थे. திரௌபதியை போல அவலைகளின் மீது முதலிலும் கூட கொடுமைகள் நடந்திருக்கிறது. बच्चे ये बातें बताना भूल जाते हैं. பெண் குழந்தைகள் இந்த விஷயத்தை சொல்ல மறந்து விடுகிறார்கள். बाप कहते हैं बेहद के बच्चे, தந்தை சொல்கிறார், எல்லைக்கு அப்பாற்பட்ட குழந்தைகளே, तुम सभी हमारी ग्लानी करते हो. நீங்கள் அனைவரும் எங்களுக்கு நிந்தனை செய்கிறீர்கள். फिर भी कहते हैं सबसे प्यारे मित्र मेरे बच्चे ही लगते हैं. இருந்தாலும் சொல்கிறார், என்னுடைய அன்பான குழந்தைகள் தான் எனக்கு நண்பர்களாக இருக்கிறார்கள். क्योंकि बच्चे तो फूल होते हैं. ஏனென்றால் குழந்தைகள் பூக்களாக இருக்கிறார்கள். बच्चों को ही चुम्बन करते हैं, माथे पर चढ़ाते हैं. குழந்தைகளை தான் முத்தமிடுகிறார் மற்றும் தலை மீது ஏற்றுக்கொள்கிறார். माँ बाप उनकी कितनी सेवा करते हैं. தாய் தந்தையர் அவர்களுக்கு எவ்வளவு சேவை செய்கிறார்கள். बाबा भी तुम बच्चों की सेवा करते थे ना. பாபாவும் உங்களுக்கு குழந்தைகளான உங்களுக்கு சேவையை செய்திருந்தார் இல்லையா? अभी तुम बच्चों को ये नॉलेज मिलती है. இப்போது குழந்தைகளாகி உங்களுக்கு இந்த நாலேஜ் கிடைக்கிறது.
जो तुम साथ ले जाते हो, அதை நீங்கள் கூடவே எடுத்துச் செல்கிறீர்கள். जो नहीं लेते हैं उनका ड्रामा में जो पार्ट है वो ही बजावेंगे. யார் எடுத்துச் சொல்வதில்லையோ அவர்களுக்கு நாடகத்தில் என்ன பாட்டு இருக்கோ அந்த பாட்டை தான் செய்வார்கள். जो नॉलेज नहीं लेते हैं, யார் நாலேஜை எடுத்துக் கொள்வதில்லையோ उनका ड्रामा में क्या पार्ट होगा, அவர்களுக்கு நாடகத்தில் என்ன பாட்டு இருக்கும், क्या पार्ट बजावेंगे. என்ன பாட்டை செய்வார்கள். नॉलेज नहीं लेते हैं நாலேஜை எடுத்துக் கொள்வதில்லையோ तो दूसरे धर्मों में कन्वर्ट हो जाएंगे. நாலேஜை எடுத்துக் கொள்ளவில்லை என்றால் மற்ற தர்மங்களில் கன்வெர்ட் ஆகி விடுவார்கள். भारत और भारतवासियों को धोखा दे जाएंगे. பாரதம் மற்றும் பாரதவாசிகளுக்கு துரோகம் செய்வார்கள். अभी तो तुम सब हिसाब किताब चुकतू करके घर चले जाते हो. நீங்கள் அனைவரும் இப்போது கணக்கு வழக்குகளை முடித்துக் கொண்டு வீட்டுக்கு சென்று விடுவீர்கள். जो कन्वर्ट होने वाले हैं யாரு கன்வெர்ட் ஆகுபவர்களோ वो स्वर्ग तो देख नहीं सकते इन आंखों से. அவர்கள் இந்த கண்களால் சொர்க்கத்தை பார்க்கவே முடியாது. सभी कोई स्वर्ग थोड़े ही देखेंगे. அனைவருமே சொர்க்கத்தை பார்ப்பார்களா என்ன. ये भी ड्रामा बना हुआ है. இதுவும் டிராமா உருவாக்கப்பட்டுள்ளது. बाकी शांति जिसके लिए पुरुषार्थ करते हैं மற்றபடி சாந்தி இதுக்காக புருஷார்த்தம் செய்கிறார்கள். वो तो सभी को मिलेगी. அது என்னவோ அனைவருக்கும் கிடைக்கும். पाप खूब करते रहते हैं, நன்றாக பாவம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். फिर ऐसे पाप करने वाले அப்படி பாவம் செய்பவர்கள் देरी से भी आवेंगे. லேட்டாகத்தான் வருவார்கள். बाप आया हुआ है, தந்தை வந்திருக்கிறார், तो भी पाप करते रहते हैं. அப்போதும் பாவம் செய்கிறார்கள். ऐसे तमो प्रधान அப்படிப்பட்ட தமோ பிரதானமானவர்கள் बहुत देरी से आवेंगे. மிகவும் லேட்டாக வருவார்கள். ये राज भी बड़ा अच्छा समझने का है. இந்த ரகசியம் நன்றாக புரிந்து கொள்ளக்கூடியது. कि कौन देरी से आवेंगे और कौन पहले आवेंगे. யார் லேட்டாக வருவார்கள், யார் முதலில் வருவார்கள். अच्छे अच्छे महारथी बच्चों पर भी ग्रहाचारी बैठती है. நல்ல நல்ல மகாரதிகளின் மீது கூட கிரகச்சாரம் உட்கார்ந்து விடுகிறது. ऐसी ग्रहाचारी बैठती है அதுபோல கிரகச்சாரம் உட்கார்ந்து விடுகிறது. जो छोटी छोटी बातों पर झट गुस्सा आ जाता है. சின்ன சின்ன விஷயங்களிலும் கூட அவர்களுக்கு உடனே கோபம் வந்து விடுகிறது. फिर चिट्ठी भी नहीं लिखते हैं. பிறகு கடிதமும் கூட எழுதுவதில்லை. बाबा भी कहते हैं इनकी मुरली बंद कर दो. பாபாவும் சொல்கிறார், இவர்களுக்கு முரளியை கொடுப்பது நிறுத்திவிடுங்கள். ऐसे को बाप का खजाना देने का कोई फायदा नहीं. அப்படிப்பட்டவர்களுக்கு தந்தையின் அந்த கஜானாவை கொடுப்பதில் எந்த லாபமும் இல்லை. फिर उनमें से कोई की आंख खुलती है तो कहेंगे बाबा हमसे भूल हो गई. பிறகு அப்படிப்பட்டவர்களுக்குள் ஒரு சிலருக்கு கண்கள் திறக்கிறது, சொல்கிறார்கள், எங்களால் தவறு ஏற்பட்டு விட்டது பாபா என்று சொல்கிறார்கள். कोई तो फिर ऐसे है ஒரு சிலர் என்னவோ அப்படி இருக்கிறார்கள், जो परवाह भी नहीं करते. கேரே செய்வதில்லை. अब इतनी गफलत थोड़ी ही करनी चाहिए. இப்போது இந்த அளவுக்கு அலட்சியமாக இருக்க வேண்டுமா என்ன.
ऐसे बहुत ढेर के ढेर हैं। அதுபோல ஏராளமான பேர் இருக்கிறார்கள். बाप को बिल्कुल याद ही नहीं करते, தந்தையை முற்றிலும் நினைவே செய்வதில்லை. कोई को भी आप समान भी नहीं बनाते. யாரையும் தங்களுக்கு சமமாக ஆக்குவதே இல்லை. नहीं तो चिट्ठी लिखने में देरी थोड़ी लगती है. இல்லை என்றால் கடிதம் எழுதுவதற்கு நேரம் பிடிக்குமா என்ன? 2 अक्षर ही पोस्ट कार्ड में लिख दो. 2 எழுத்துக்களை போஸ்ட் கார்டில் எழுதுங்கள். बाबा हम ओके हैं. பாபா நாங்கள் ஓகே. हम आपको बहुत याद करते हैं. நாங்கள் உங்களை மிகவும் நினைவு செய்கிறோம். बस. அவ்வளவுதான். फिर कोई कहते हैं हमको पोस्ट कार्ड आदि लिखने की फुर्सत नहीं है. பிறகு ஒரு சிலர் சொல்கிறார்கள் எங்களுக்கு போஸ்ட் கார்டு முதலியவை எழுதுவதற்கு நேரம் இல்லை. अभी बताओ, இப்போது சொல்லுங்கள், ये 2 अक्षर लिखने में भी क्या देरी लगेगी? இந்த 2 எழுத்துக்களை எழுதுவதற்கு நேரம் என்ன பிடிக்கும்? कहते हैं हमको खाने की भी फुर्सत नहीं है. எங்களுக்கு சாப்பிடுவதற்கு கூட நேரம் இல்லை என்று சொல்கிறார்கள். नहीं तो बाबा को तो लिखना चाहिए. இல்லை என்றால் பாபாவுக்கு எழுத வேண்டும். बाबा हम हरदम आपको याद करते हैं. பாபா நாங்கள் எப்பவும் உங்களை நினைவு செய்கிறோம். नहीं तो बाबा कोई अंतर्यामी नहीं है. இல்லை என்றால் பாபா ஒன்றும் அந்தர்யாமியாக இல்லை. बाबा अंतर्यामी नहीं है कि बाप अंतर्यामी नहीं है. பாபா அந்தர்யாமியாக இல்லையா அல்லது தந்தை அந்தர்யாமியாக இல்லையா? बाबा अर्थात साकार. பாபா என்றால் சாக்காரர். साकार अंतर्यामी नहीं है. சாக்காரர் அந்தர்யாமியாக இல்லை. बिंदु बिंदु आत्माओं का बाप जो जन्म मरण के चक्र में नहीं आता है. புள்ளி புள்ளி ஆத்மாக்களின் தந்தை யார் ஜனன மரண சக்கரத்தில் வருவதில்லையோ वो तो अंतर्यामी है ही है. அவர் என்னவோ அந்தர்யாமியாகத்தான் இருக்கிறார். परंतु साकार को पता कैसे लगे? ஆனால் சாக்காருக்கு எப்படி தெரிய வரும்? चिट्ठी लिखेंगे तो समझेंगे बच्चे याद करते हैं. கடிதம் எழுதினால் புரிந்து கொள்வார் குழந்தைகள் நினைவு செய்கிறார்கள் என்று. बाकी फुर्सत ही नहीं हो ये तो हो नहीं सकता. மற்றபடி நேரமே இல்லை என்று சொல்வது இது இருக்கவே முடியாது. पानी पीने की फुर्सत है. தண்ணீர் குடிப்பதற்கு நேரம் இருக்கிறதா? 2 अक्षर लिखने में तो पानी भी टाइम में पिया जाता है. 2 எழுத்துக்களை எழுதுவதற்கு நேரத்தில் தண்ணீர் குடிக்கப்படுகிறது. यहाँ तो बाप कहते हैं सिर्फ 2 अक्षर लिखो. இங்கே தந்தை சொல்கிறார் இந்த 2 எழுத்துக்களை மட்டும் எழுதுங்கள். ओके. I am okay. सिर्फ लिख दो आई एम ओके. I am okay இதை மட்டும் எழுதுங்கள். बस. அவ்வளவுதான். ओके माने ही बाप की याद में हो. ஓகே என்றால் நீங்கள் தந்தையின் நினைவில் இருக்கிறீர்கள். याद से याद मिलती भी है. நினைவோட நினைவு சேருகிறது. कई तो फिर ऐसे भी है जो ஒரு சிலர் என்னவோ அப்படியும் இருக்கிறார்கள். सभी का नाम लिख देते हैं. அனைவருடைய பெயரை எழுதி விடுகிறார்கள்.
बाबा फलाने की फलाने फलाने की याद प्यार। பாபா அவர்களுடைய இவங்களுடைய அவங்களுடைய அவங்களுடைய அன்பு நினைவுகள் என்று எழுதுகிறார்கள். समझते हैं ये भी हमारे मित्र संबंधी आदि है ना। இப்போ இவர்களும் எங்களுடைய நண்பர்கள் சொந்த பந்தம் இல்லையா, இது போல நினைக்கிறார்கள். तो सभी का नाम ठोक देते हैं। எனவே அனைவரின் பெயரை போட்டு விடுகிறார்கள். मैं तो समझदाता हूँ ये अपने दिल से नहीं लिखते। நான் என்னவோ புரிந்து கொள்கிறேன், இவர்கள் என்னவோ மனதால எழுதவில்லை என்று ऐसा लिखने की इनकी टेव पड़ी हुई है। அது போல எழுதுவதற்கு இவர்களுக்கு பழக்கம் ஏற்பட்டு விட்டது. बाबा जानते हैं பாபா தெரிந்திருக்கிறார், कि उसने कब नहीं कहा होगा அவர்கள் எப்போதும் அப்படி சொல்லி இருக்க மாட்டாங்க, அவர்கள் இது போல சொல்லி இருக்க மாட்டாங்க. या तो कह दिया होगा जब पत्र लिखो तो हमारी याद प्यार लिख देना। அல்லது இப்படி சொல்லி இருப்பாங்க, கடிதம் எழுதும் போது எங்களுடைய அன்பு நினைவுகளும் சொல்லி எழுதுங்க. परंतु ये कोई सच्ची याद थोड़ी ठहरी। ஆனால் இது உண்மையான நினைவா என்ன? याद में तो सच्चाई बहुत चाहिए। நினைவில் என்னவோ உண்மை, ரொம்ப உண்மை வேண்டும். यहाँ झूठ तो चल नहीं सकता। இங்கே பொய் என்னவோ நடக்காது. अंदर में दिल खाती रहेगी। உள்ளுக்குள் மனது உறுத்தி கொண்டிருக்கும். तो बच्चों को पॉइंट्स बहुत अच्छे अच्छे समझाते रहते हैं। எனவே குழந்தைகளுக்கு நல்ல நல்ல பாயிண்ட்ஸை புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். दिन प्रतिदिन बाबा गुही गुही बातें समझाते हैं। நாளுக்கு நாள் பாபா ஆழமான பாயிண்ட்ஸை புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். सोच करो சிந்தியுங்கள், आने वाले समय में कितने दुख के पहाड़ गिरने वाले हैं। வரக்கூடிய காலங்களில் எவ்வளவு துக்கங்களின் மலை விழப்போகிறது. सतयुग में तो दुख की बात ही नहीं होगी। சத்யுகத்தில் என்னவோ துக்கத்தின் விஷயமே இருக்காது. अभी तो रावण राज्य है। இப்போது என்னவோ ராவண ராஜ்யம். परंतु रावण को भी मानते नहीं है। ஆனால் ராவணனை கூட ஏற்றுக்கொள்வதில்லை. मैसूर का महाराजा भी रावण आदि बनाकर दशहरा मनाते हैं। மைசூரின் ராஜா ராவணனை உருவாக்கி தசராவை கொண்டாடுகிறார். उस शहर का नाम ही रख दिया है मैसूर। அந்த நகரத்தின் பெயரை மைசூர் என்று வைத்திருக்கிறார். कितना जंगली काम करते हैं। எவ்வளவு மிருகத்தனமான வேலையை செய்கிறார்கள். यादगार कहाँ की है? நினைவார்த்தம் எங்கிருக்க கூடியது? कौन है मैसूर? யார் மைசூர்? सूर माना सूर्य। சூர் என்றால் சூரியன். मैं माने मैं। மை என்றால் நான். जो ज्ञान सूर्य का पार्ट है, எது ஞான சூரியனுடைய பாட்டோ யாருடைய பாட்டாக இருக்கிறதோ वो जरूर अंधकार को नाश करेगा। அவர் அவசியம் இருட்டை நாசம் செய்வார். अंधेरा फैलाने वाला है ही रावण। இருட்டை பரப்புபவன் ராவணன் ஆகிறான். 5 विकारों रूपी रावण है। 5 விகாரங்கள் ரூபமான ராவணன். फिर कहते हैं राम की सीता चोरी हुई। பிறகு சொல்கிறார்கள் ராமரின் சீதை திருடப்பட்டார். ये तो राम की बहुत ग्लानि कर दी है। இப்படி ராமருக்கு என்னவோ மிகவும் நிந்தனை செய்திருக்கிறார்கள். राम को भगवान कहते हैं, फिर वो तो सर्वशक्तिवान ठहरा। ராமரை என்னவோ பகவான் என்று சொல்கிறார்கள், அவர் என்னவோ சர்வசக்திவான் ஆவார்.
फिर उनकी सीता कैसे चोरी हो सकती है? பிறகு அவருடைய சீதை எப்படி வந்து திருடப்படுவார்? बाप कहते हैं தந்தை சொல்கிறார், ये भी अंधश्रद्धा है, இதுவும் குருட்டு நம்பிக்கை. ये सब बंदर मिसल हैं। இவர்கள் அனைவரும் குரங்குகளைப் போல இருக்கிறார்கள். जानवरों में बंदर सभी से गंदे होते हैं। விலங்குகளில் குரங்கு வந்து அனைத்தை விட மிக அழுக்காக இருக்கிறது. पैदाइश तो विकार से ही होती है। விகாரத்தினால் தான் பிறப்பு ஏற்படுகிறது. विविचार से ही होती है। व्यभिचारத்தினால் தான் ஆகிறது. परंतु सत्युग में ये 5 विकार नहीं होते हैं। ஆனால் சத்யுகத்தில் இந்த 5 விகாரங்கள் இருப்பதில்லை. अगर वहाँ भी ये 5 विकार हों ஒருவேளை அங்கேயும் இந்த 5 விகாரங்கள் இருந்தால் तो उसे विशियस वर्ल्ड कहना पड़े। பிறகு அதை விஷமுள்ள உலகம் என்று சொல்ல வேண்டியிருக்கும். ये तो समझ की बात है। இது புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களாகும். इसमें डरने की कोई बात नहीं है। இதில் பயப்படுவதற்கான எந்த விஷயம் இல்லை. समझाना चाहिए आदि सनातन देवी देवता धर्म किसने स्थापन किया? ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை யார் ஸ்தாபனை செய்தார் என்று புரிய வைக்க வேண்டும். कोई को याद भी नहीं है। ஒரு சிலருக்கு என்னவோ ஞாபகமே இல்லை. तुम याद दिला सकते हो? எனவே நீங்கள் அவர்களுக்கு நினைவுபடுத்த முடியும். सबसे बड़ा झूठ है सर्वव्यापी का। அனைத்தை விட பொய்யானது சர்வவியாபி என்று சொல்வது. तब बाप कहते हैं அப்போது தந்தை சொல்கிறார், जब जब ऐसी धर्म की ग्लानि होती है எப்போதெல்லாம் அது போல தர்மத்துக்கு நிந்தனை எப்போது ஆகிறதோ मेरे को कण कण में व्यापक कर देते हैं। என்னை ஒவ்வொரு அணுவிலும் வியாபித்து விட்டார்கள். तब मैं आकर के सचखंड स्थापन करता हूँ। அப்போது நான் வந்து சத்தியமான கண்டத்தை ஸ்தாபனை செய்கிறேன். सच्चा धर्म आकर के स्थापन करता हूँ। சத்தியமான தர்மத்தை வந்து ஸ்தாபனை செய்கிறேன். सचखंड सतयुग को சத்யுகத்துக்கு சத்தியமான கண்டம் और झूठ खंड कलयुग को कहा जाता है। மற்றும் கலியுகத்துக்கு பொய்யான கண்டம் என்று சொல்லப்படுகிறது. तो देखो ईश्वर सर्वव्यापी है। எனவே ஈஸ்வரர் சர்வவியாபியாக இருக்கிறார். ये है फर्स्ट क्लास झूठ। இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் பொய்யாகும். फिर कृष्ण की ग्लानि कर दी है। பிறகு கிருஷ்ணருக்கு நிந்தனை செய்து விட்டார்கள். ये है सेकंड। இது செகண்ட். ये बातें भी लिखो। இந்த விஷயங்களையும் எழுதுங்கள். इसलिए कहा जाता है அதனால் தான் சொல்லப்படுகிறது झूठ खंड और सच्च खंड। பொய்யான கண்டம் மற்றும் சத்தியமான கண்டம். अच्छा, बच्चों को गुड मॉर्निंग। நல்லது. குழந்தைகளுக்கு குட் மார்னிங்.